வெல்கம் டு தமிழ் கிரானிக்கல்ஸ். கதைகளின் உலகிற்கு உங்களை வரவேற்கிறேன். கதைகளுடன் உங்கள் சங்கரலிங்கம். உலக புகழ் பெற்ற பாரசீக கதைகளில் இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் இந்த கதையை கண்டிப்பாக நம்ம தவிர்க்க முடியாது. இந்த கதையில் வர ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நிதானமாக இருக்கணும், எவ்வளோ புத்தி கூர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுக்கும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப அழகான அந்த பாரசீக நாட்டில் 2 சகோதரர்கள் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. மூத்த சகோதரரோட பெயர் காசிம், எளிய சகோதரரோட பெயர் அலிபாபா. இப்போது இவருடைய அப்பா நிறைய செல்வங்கள் சேர்த்து வச்சிருக்கிறாரு. இப்போ இவங்க 2 பேருக்குமே அந்த செல்வங்களை சரி பாதியாக பிரித்து கொடுத்துட்டு அவர் இறந்து போயிடுறாரு. கொஞ்ச நாட்கள்லேயே இவங்க 2 பேரும் அவங்க அப்பா கொடுத்த எல்லா செல்வங்களையுமே செலவழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மூத்தவரான அந்த காசிம்க்கு ஒரு பெரிய இடத்துல சம்மந்தம் பேசி முடிக்கிறாங்க. அவர் கல்யாணம் பண்ண அந்த பெண் ஒரு பெரிய இடத்து பெண், ரொம்ப பணக்காரங்க. அவங்ககிட்ட நிறைய பொன் பொருள், அப்புறம் ஒரு பெரிய கடை வச்சுருக்காங்க. அப்புறம் நிலத்துக்கு அடியில் நிறைய தங்கங்கள்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல காசிம் கல்யாணம் பண்ணுறாரு. காசிம் ஒரு பெரிய பேராசைக்காரர். அவர் என்ன தான் கல்யாணம் பண்ணி ஒரு பெரிய மனிதராக இருந்தால் கூட அவருடைய பேராசை மட்டும் அவரை விட்டு போகலை. இப்போ இளையவரான அலிபாபா அவரை மாதிரியே ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறாரு. இப்போ 2 பேரும் ரொம்ப ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அலிபாபாவுக்கு தினந்தோறும் சாப்பிடணும் அப்படின்னா கூட அவர் காட்டுக்கு போயிட்டு அந்த விறகுகளை எடுத்துகிட்டு வந்து அது மூலமாக கிடைக்கிற பணத்தில் தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. ஒரு சமயம் அவர்கிட்ட இருந்த அந்த 3 கழுதைகளையுமே கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போகிறாரு. விறகு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேட்குது. அவருடைய வலது பக்கத்தில் திரும்பி பார்க்குறாரு. நிறைய மணல் புயலோட நிறைய குதிரைகள் அங்கே வந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அலிபாபாவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்னது இது, இவ்வளோ சத்தத்தோட நிறைய மனிதர்கள் வராங்களே, ஒருவேளை அவங்க எல்லாருமே திருடர்களாக இருந்தால் என்ன பண்ணுறது, நம்மளை அடித்து போட்டுட்டு நம்ம கழுதைகளை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துடுறாரு. முதல் வேலையாக அந்த 3 கழுதைகளையும் கொஞ்சம் தொலைவில் கொண்டு போயிட்டு கட்டி வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சிக்கிறாரு. இவர் எதிர்பார்த்தது போலவே நிறைய குதிரைகளில் நிறைய மனிதர்கள் இவர் அமர்ந்திருக்கிற அதே மரத்தடியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சிடுச்சு, இவங்க சாதாரண மனிதர்கள் கிடையாது, இவங்கெல்லாம் மிகப்பெரிய கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கொள்ளையர்களோட தலைவன் அந்த குதிரையிலேருந்து கீழே இறங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பக்கமாக இருக்கிற ஒரு பெரிய பாறை பக்கமாக போய் நின்றுக்கிட்டு ஏதோ மந்திர வார்த்தைகள் சொல்கிறாரு. அந்த தலைவன் அண்டா காக்கசும் அபு காக்கசும் திறந்திடு சீசே அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெரிய பாறை அப்படியே கதவு மாதிரி திறக்குது. அது ஒரு பெரிய நுழைவாயிலவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தலைவன் அங்கே இருக்கிற எல்லாரையுமே சைகை காட்டுறாரு. உடனே ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய பைகளில் தங்க காசுகள், வெள்ளி காசுகள், தங்கம், வைரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே உள்ளே எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. எல்லா மனிதர்களும் உள்ளே போனதுக்கப்புறமா அந்த தலைவரும் சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரும் உள்ளே போயிட்டாரு. அந்த கதவு மூடிக்கிடுச்சு. இப்போ அலிபாபா அந்த மரத்தை மேலே உட்காந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவர் மனசுக்குள்ளார பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரமாயுமே அந்த திருடர்கள் வெளியில் வரவே இல்லை. இவர் மனசுக்குள்ளார நிறைய எண்ணங்கள் வருது. அப்படியே பேசாமல் இறங்கி ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு ஓடிடலாமா அப்படின்லாம் யோசிக்கிறாரு. ஆனாலுமே இவருடைய பயம் தடுத்துடுச்சு. ரொம்ப அமைதியாக மரத்தை மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது திடீர்னு அந்த கதவு திறக்குது. உள்ளே போன எல்லா மனிதர்களும் ஒவ்வொருத்தராக வெளியில் வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அந்த தலைவன் மந்திர வார்த்தைகளை சொல்கிறாரு. அண்டா காக்கசம் அபு காக்கசம் மூடிடு சீசே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த கதவு மூடிடுது. எல்லா திருடர்களும் அவங்க குதிரையில் ஏறி அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அலிபாபா ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப நேரம் ஆகி கூட அவர் மேலே இருக்கிறாரு. அவருக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ திடீர்னு போன திருடர்களில் யாராவது ஒருத்தர் திரும்ப பார்த்துட்டாருன்னா நம்ம உயிருக்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக மேலேயே இருக்கிறாரு. யாருமே வரலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அலிபாபா கீழே இறங்கி வராரு. கீழே வந்தவர் அவருக்குமே ஒரு யோசனை தோணுது. அந்த மந்திர வார்த்தைகள் அந்த தலைவன் சொன்னார் பார்த்தீங்களா, அதை நாமும் சொல்லி பார்க்கலாமா, சொன்னால் அந்த பாறை திறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார யோசனை வருது. சரி சொல்லி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறை முன்னாடி போய் நின்று அந்த மந்திர வார்த்தைகளை ரொம்ப சத்தமாக சொல்கிறாரு. அடுத்த வினாடி யாருமே எதிர்பார்க்காத விதமாக அந்த கதவு திறந்துடுச்சு. இப்போது அலிபாபா உள்ளே போகிறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா
நிறைய ஓட்டைகள் வழியாக சூரிய வெளிச்சம் உள்ளே வருது. அந்த குகை முழுவதும் ஒளி நிரம்பி இருக்குது. அந்த இடத்துல அலிபாபா பார்த்த விஷயம் அவரோட வாழ்க்கையை மாற்ற போகுது. அப்படி என்ன பார்த்தாரு, அவர் அதை பார்த்ததுனால அவருடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் திருப்பங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத அடுத்து வர அத்தியாயங்களில் பார்ப்போம். இது தமிழ் கிரானிக்கல்ஸ், கதைகளின் உலகம்.